இந்த வீடியோவில் பைத்தானில் சீக்வன்ஸ் டேட்டா ஆப்ரேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக் பார்க்கலாம். சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த லிஸ்ட்லாம் பார்க்குறப்போ வந்துச்சு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. ஆர்டர்டுனா அதுக்கு சீக்வன்ஸ்னு பேர். அதில் ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன்னா ரெண்டு ஆப்பரண்டுகளுக்கு இடையிலையோ இல்லை ஒரு ஆப்பரண்டுக்கு இடையிலையோ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் நம்ம அந்த மாரி அதை சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸில் லிஸ்ட், ஸ்ட்ரிங்கு, டியூப்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குன்னா ஸ்லைசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, கன்காட்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஒன்று. ஏற்கனவே பார்த்த ஒரு வீடியோவில் கன்காட்டினேஷன் பற்றி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ன்னு கொடுத்தா ரெண்டு இடத்துல உள்ளதையும் கன்காட்டினேட் பண்ணி அதை அவுட்புட் கொடுப்போம் அப்படிங்கிறது நல்லது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லைசிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது, லேப்டாப்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரெண்டு மெத்தடில் இந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒன்று ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த கோலன் வைக்கிறதுனாலோ இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட்டுங்கிறத ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்லைஸ் ஆஃப் அப்படிங்கக்கூடிய மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆப்ரேஷன் அப்படின்னா ஸ்லைசிங் இன்டர்கனெக்ஷன் ஆகும். மெத்தட்ஸ் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் போடுவோம், மேக்ஸ் ஆஃப் போடுவோம், சம் ஆஃப் போடுவோம். இந்த பேராந்தசிஸ் ஒரு வேர்ட்ஸ்க்கு பின்னாடி இருந்தால் அந்த இடத்துல இதுக்கெல்லாம் பேர் மெத்தட்ஸ்னு பேர். இது என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த கோலன் வச்சு உள்ளது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சிம்பிளாக ஒரு விஷயத்தில் ஃபார் ரூட்டில் பார்த்த மாரி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், அந்த ரேஞ்ச் ஆஃபுக்குள்ளே ஒரு நம்பர் போட்டிருப்போம், அது வரைக்கும் எடுத்துக்கும், அது என்னன்னு பேர். அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது லேப்டாப்புங்கிற இந்த வேல்யூ. அடுத்தது ஸ்லைஸ் ஆஃப் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறோம். 2ங்கிறது என்னோட வேல்யூ. அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸிங் எப்பவுமே 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து n என்ன வேல்யூ இருக்கோ n-1 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ இந்த இடத்துல லேப்டாப்னு கொடுத்துருக்கோமா, லேப்டாப் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5. அப்போ இதோட லென்த் 1 2 3 4 5 6 வந்து இதோட லென்த். லென் ஆஃப் எஸ்டிஆர் பார்த்தா 6ன்னு வரும். லென் ஆஃப் லிஸ்ட் பார்த்தா 1 2 3 4 5 6ன்னு வரும். அப்போ ரெண்டுக்குமே லென்த் 6 தான் நம்ம வச்சிருக்கோம். என்ன ஒன்று பார்க்கலாம். அப்போ 0லேருந்து 2 - 1 1. அப்போ 0,1 பிரிண்ட் ஆகும். 0,1ஓட வேல்யூ LE. இது ரெண்டும் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்லைஸ் ஆஃப் 2ன்னு போட்டால் பிரிண்ட் ஆகக்கூடிய அவுட்புட். அடுத்தது ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்லைஸ் ஆஃப் 1,4,2 அப்படின்னா அந்த ரேஞ்ச் ஆஃப்ல ஃபார் லூப்ல போடுற மாதிரி தான். 1, ரெண்டாவதா போடக்கூடியது என்னோட வேல்யூ, மூணாவதா போடக்கூடியது எத்தனை ஸ்டெப்ஸ் அவே போகணும். இப்போ 2ன்னு போட்டோம்னா இந்த இடத்துல உள்ளது ஏ எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் உள்ள ஏ இருக்கும். அடுத்து 5 வரைக்கும் போகணும், அது லாஸ்ட் வரைக்கும் போகணும். அடுத்தது இங்கே 4 போட்டுருவோம், 4 வச்சுக்கணும். அப்போ 4னா இது வரைக்கும் வரணும், இது -1 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ அடுத்தது 2ங்கிறது 2 ஸ்டெப்ஸ் போகும். அப்போ ஏலேருந்து +2 பார்த்தா 3. அப்போ ஏவும் டியும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏன் போகாதுன்னா 3 + 2 5 ஆகிடும். இங்கே 4க்கு முன்னாடி வரைக்கும் தான் இருக்கும். அப்போ ஏவும் டியும் 1,4,2ஓட அவுட்புட். அடுத்தது இது ஸ்லைஸ் ஆஃப்ங்கிற ஆப்ரேட்டர் மெத்தடை வச்சு பண்ணணும். இன்னொரு மெத்தட் இந்த கோலன் யூஸ் பண்ணி பண்ணுறது. கோலன் யூஸ் பண்ணி பண்ணுறதுலேயும் இதே தான், ஆனால் 1:4:2ன்னு போகும். இதில் ஸ்லைஸ் ஆஃப் யூஸ் பண்ணால் அந்த வேரியபிள் நேம் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஸ்லைஸ் ஆஃப் போட்டு இப்படி போடணும். அதுவே டைரெக்டாக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள கோலன் வச்சு போட்டாலும் அதே மாதிரி அவுட்புட் தான் வரும். 2ங்கிறது பி பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லென் ஆஃப் எஸ்டிஆர் எவ்வளோ 6 + 1ன்னு போட்டுருக்காங்க. அப்போ 6 + 1 7 வரைக்கும் இருக்கும். 7ங்கிறது ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்கலாம். அப்போ n வரைக்குமே எடுத்துக்கும். அவங்க 5 தான் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் எடுக்கும், இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. அது எது வரைக்குமோ அதோட முடிச்சுக்கலாம். இங்கே 2வும் கொடுத்துருவோம். அப்போ 2க்கு அப்புறம் 2 + 2 4. அப்போ பியும் ஓவும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 4 + 2 6 போகும். 6ஏ இல்லை, இங்கே என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். இதுவும் 7ஆங்கிறது பார்க்கணும். அதோட அதை முடிஞ்சிருச்சா ஓகே, அவ்வளோதான். இப்போ பியும் ஓவும் இதோட அவுட்புட். இது ஸ்ட்ரிங்கில். அடுத்தது லிஸ்ட்டில் பார்த்தா லிஸ்ட்டுங்கிறது இந்த வேல்யூஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப்
கோலன் 3 அப்ப 0 1 2 3 பிரிண்ட் ஆகும் 3 minus 1 வரைக்கும் 0 ஓட வேல்யூ 0 அடுத்தது 1 பிரிண்ட் ஆகும் அப்புறம் DCTங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும் டபுள் கோட்ஸ்ல இருந்தாலும் அது சிங்கிள் கோட்ஸ்லயே தான் பிரிண்ட் ஆகும் இது வந்து இதுல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது இது மூணும் லிஸ்ட் ஆஃப் கோலன் 3 னுடைய அவுட்புட் அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் 1 ல இருந்து எடுக்கணும் 1 ல என்ன வேல்யூ இருக்கு 1 அப்ப 1 பிரிண்ட் ஆயிடும் லென் ஆஃப் லிஸ்ட் + 1 கொடுத்துட்டோம் அப்ப 6 + 1 7 வரைக்கும் எடுத்துக்கோம் அதுல இருக்கிறதே 6 அதனால அதை பத்தி நம்ம பார்க்கணும் அடுத்தது இங்க 3 கொடுத்துட்டோம் அப்ப மூணு பிளேஸ் இண்டெக்ஸ் பிளேஸ் தாண்டி தான் போகும் அப்ப 1 + 3 4 வரும் 0 1 2 3 4 அடுத்தது ட்ரூ பிரிண்ட் ஆகும் இது இந்த இதோட அவுட்புட் இது ஸ்லைசிங் ஆபரேஷன் நம்பர் 1 ஆபரேஷன் ஸ்லைசிங் வந்துச்சு அடுத்தது கன்காட்டினேஷன்னா ப்ளஸ் ஆபரேட்டர் இருக்கும் அது என்ன பண்ணும்னா ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை சேர்த்து நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம் 1 + 2 3 பிரிண்ட் பண்ணாது 1 3ங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம் இங்கே எப்படிங்கிறது பார்ப்போம் 1 + 2னு பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தா அது 3 பிரிண்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே எப்படி வருதுன்னா ஸ்ட்ரிங்கோட வேல்யூ லேப்டாப்னு பிரிண்ட் ஆகும் அடுத்தது இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டுருவோம் ஒரு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்து விட்டுருவோம் அடுத்தது ப்ளஸ் லெனோவா பிரிண்ட் ஆகும் ஒரு ஸ்பேஸ் விட்டு லெனோவா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் அடுத்தது லிஸ்ட் ப்ளஸ் 5 அப்படின்னா லிஸ்ட்டுங்கிறதுல இந்த எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு 0 எல்லாம் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கணும் அதே மாதிரி இங்கே 0ல இருந்து 1 எல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு XY பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் PY அதாவது பைத்தானோட ஷார்ட் ஃபார்ம் PY சொல்லுவோம் அந்த மாதிரி PYங்கிற ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும் அப்போ PYங்கிறது பிரிண்ட் ஆகும் இது கன்காட்டினேஷன்ல வந்து செகண்ட் மூணாவது மல்டிப்ளிகேஷன் இதுக்கு ரிப்ளிகேஷன் இன்னொரு பேரும் சொல்லலாம் மல்டிப்ளிகேஷன் நார்மலாக இந்த ஸ்டார் போடுவோம்ல அதுதான் அது என்ன பண்ணணும்னா டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் இன்ட்டு எத்தனை போட்டிருக்கோமோ அத்தனை டைம் அந்த வேல்யூவை அதில் போட்டு கொடுக்கும் லிஸ்ட் ஆஃப் 2 ஓட அவுட்புட் என்ன வரும் இதை அப்படியே டபுள் த டைம் பிரிண்ட் பண்ணும் 0 1 DCT அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பியும் XY வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம் திருப்பி 0 1 பிரிண்ட் பண்ணி XY வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம் அதாவது லிஸ்ட்டை டபுள் த டைம் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுப்போம் ஆனால் லிஸ்ட்டோட வேல்யூ மாறி இருக்குமானா மாறி இருக்காது ஏன்னா இதை நம்ம வந்து இங்கே லிஸ்ட் இன்ட்டு 2 மட்டும் தான் போட்டுருவோம் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் இன்ட்டு 2 போடல லிஸ்ட் இன்ட்டு ஈக்குவல் டு 2 போடல அது என்ன மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்க முடியும் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் இன்ட்டு 3 2 அப்போ லேப்டாப்னு பிரிண்ட் ஆகும் லேப்டாப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் மூணாவது ஆப்ரேஷன் பார்க்கும்போது நம்ம இங்கே ஒன்று பார்க்குறோம் லிஸ்ட் ஆஃப் 0ல என்ன வேல்யூ இருக்குது 0 அப்போ 0 பிரிண்ட் ஆகும் லிஸ்ட் ஆஃப் -2னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் கடைசி நம்பர் -1 அடுத்தது -2 அப்போ இது ட்ரூ அப்படிங்கிறது அவுட்புட் இப்படி இருந்துச்சுன்னா அதான் இப்போ லிஸ்ட் இன்ட்டு லிஸ்ட் ஆஃப் 2 அதாவது செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது 0 1 2ல DCTங்கிற வேல்யூ இருக்கு அதை இன்ட்டு ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்குறாங்க நான் சொல்லல இப்படின்னா என்ன அர்த்தம்னா லிஸ்ட் ஈக்குவல் டு அதாவது லிஸ்ட் ஆஃப் 2 லிஸ்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 2 இன்ட்டு 3ன்னு அர்த்தம் 2ல என்ன வேல்யூ இருக்கு DCTங்கிறது நான் என்ன போட்டிருக்கேன்னா என்னோட அக்கௌண்ட் ஐடி என் சேனல் நேம் போட்டிருக்கேன் டிசைன் கோட் திரைவு அப்படிங்கிறத DCT ஷார்ட்டாக போட்டிருக்கேன் அது நம்ம எது வேணா இருக்கலாம் DCTன்னு 3 தடவை வரும் இப்போ அந்த DCTங்கிறது லிஸ்ட் ஆஃப் 2ஓட பொசிஷனில் அப்டேட் ஆகிருக்கும் இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா இந்த இடம் வந்து எதையும் பிரிண்ட் பண்ணாது இதை நம்ம போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட்டு போட்டு பார்த்தா 0 1 DCT 3 தடவை பிரிண்ட் ஆகிட்டு மீதி உள்ளதெல்லாம் XY வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இதுதான் சீக்வென்ஸ் டேட்டா ஆபரேஷனில் ஸ்லைசிங் கன்காட்டினேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கூடிய ரிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மீதி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ